டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1000 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இன்ட்ரடக்ஷன், அதாவது 1000 ஆங்கில வாக்கிய அமைப்புகள் அறிமுகம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். PATTERN. பேட்டர்ன்னா தமிழில் அமைப்பு, மாதிரி. ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கும், ஒரு விஷயம் இந்த அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான், அதுதான் பேட்டர்ன். ஓகே, அதாவது இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நாம் பெரும்பாலாக பேசுகிற ஆங்கில வாக்கியங்களில், அதாவது இப்படி ஒரு சென்டென்ஸ் இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னா, இதில் பாதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறதே தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம இதை பற்றி நம்ம, அதாவது ஒரு பாதி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பேசுகிறோம். அப்போ அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிறதா ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். அதுக்குத்தான் நம்ம இதை பார்க்குறோம். சரி, இப்போ இதை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஐ ஆம் கோயிங் டு, ஐ வாண்ட் டு, ஐ ஹாவ் டு, ஐ ஆம் யூஸ்டு டு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, ஐ ஆம் going to buy a new phone. நான் ஒரு புதிய ஃபோன் வாங்க போகிறேன். I am going to watch a movie. நான் ஒரு படம் பார்க்க போகிறேன். I am going to cook biryani. இதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் இந்த 3 சென்டென்ஸ்லேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ ஆம் கோயிங் டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஐ ஆம் கோயிங் டுங்கிறது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். அது மாதிரி தான் ஐ ஆம் யூஸ்டு டு, ஐ வாண்ட் டு, இதெல்லாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி இருக்கிற விஷயத்த ஈஸியாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ நமக்கு நிறையா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். அப்போ ஆங்கிலத்தில் நம்ம நிறையா சென்டென்ஸ் பேட்டர்ன்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இங்கிலீஷ் சென்டென்ஸை குயிக்காக மேக் பண்ண முடியும். சரி, இப்போ இது இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி. ரெடி ரெக்கனர்னா இப்போ லாகர்தன் டேபிள்லாம் பார்த்துருப்போம். இது இது இப்போ வாய்ப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1வது வாய்ப்பாடுலேருந்து 20வது வாய்ப்பாடு வரைக்கும் இருக்கும். அதில் நம்ம டக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா இப்போ 12 எத்தனை அப்படிங்கிறலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது தயாராக இருக்கிற ஒரு அட்டவணை மாதிரி நம்ம பிரெயினில் கொண்டு போய் நம்ம ரெடியாக செட் பண்ணிடணும். செட் பண்ணும்போது நம்ம என்ன சூழ்நிலைக்கு பேசுகிறோமோ அதை டக்குன்னு அந்த ஒரு பேட்டர்ன் எடுத்து நம்ம ஈஸியாக பேசிட முடியும். அதாவது நம்ம எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஆனால் அதை நம்ம ரெகுலராக பேசுகிற ஒரு பேட்டர்னை வச்சு தான் நம்ம பேசுவோம். அதனால சென்டென்ஸ் பேட்டர்னை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பில்டிங்கில் ஒரு படிக்கட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த பில்டிங்கை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படின்னா அந்த பில்டிங்கை படிக்கட்டாக நம்ம பார்க்காமையே கூட ஃபோனை நோண்டிக்கிட்டோ இல்லை மற்றவங்க கூட பேசிக்கிட்டோ கூட நம்ம டக்குன்னு ஏறி போயிட முடியும். ஏன்னா அந்த படிக்கட்டு நமக்கு பழக்கமான படிக்கட்டு. அது மாதிரி தான் சென்டென்ஸ் பேட்டர்னும் நமக்கு நல்ல ஈஸியாக நிறையா சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா பாதி சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இருக்கிறத நம்ம ஈஸியாக மேக் பண்ணிட முடியும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த விஷயத்தை நம்ம போட்டு சென்டென்ஸை ஈஸியாக மேக் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்னோட பயன்பாடு. அப்போ சென்டென்ஸ் பேட்டர்னுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த கிளாஸ், அதாவது இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் கிளாஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷன்னா இப்போ ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிறத நம்ம எங்கே பயன்படுத்தணும். இப்போ ஐ ஆம் கோயிங் டுங்கிறது ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இதோட யூசேஜ் பற்றி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா யூசேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, அப்போ ஏஜிடிஎம்
ஏஜிடிஎம் மெத்தட் இப்படி இருக்காதான்னு கேட்டால் ஏஜிடிஎம்ங்கிறது இந்த ஐ ஆம் கோயிங் டு அப்படிங்கிறதுல ஏன் ஐ ஆமுக்கு அடுத்து கோயிங் வருது, அதுக்கடுத்து ஏன் டூ வருது. இப்போ ஏன்னா ஏஜிடிஎம் கிராமர் அதன்படி இதை நான் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு இந்த இது பேட்டர்னை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். இதுக்குள்ளே இருக்கிற கிராமரை சொல்லிக் கொடுத்தா தான் அது ஏஜிடிஎம் கிராமர் கிளாஸ். ஐ ஆம் கோயிங் டு பை அ நியூ ஃபோன். இங்கே இந்த பைங்கிறது ஒரு வெர்பு தான், ஆனால் இதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பாட்டு. ஏன் ஐ ஆம் கோயிங் டு பாட் எ நியூ ஃபோன் அப்படின்னு யூஸ் பண்ணலை. அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது. இப்போ ஏன் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு, ஏன் நியூ வந்திருக்கு, ஏன் ஃபோன் வந்திருக்கு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது வந்து கிராமர் கிளாஸ். ஓகே, ஏஜிடிஎம் கிராமர் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கங்கள் இருக்கும். அதுதான் வந்து இந்த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். அப்போ ஏஜிடிஎம் கிராமர் கிளாஸில் இந்த வார்த்தைகளுக்குள்ளே உள்ள தொடர்பு என்ன, ஏன் இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை வருது, இந்த வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை வருது, இந்த வெர்பையை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் வந்து பாட்டுங்கிற வெர்பு யூஸ் பண்ணலாம், ஏன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறோம், ஏன் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம், ஏன் நவுன் யூஸ் பண்ணுறோம், அந்த கிராமர் பாயிண்ட்ஸை சொல்லி கொடுத்தா அது ஏஜிடிஎம் கிராமர் கிளாஸ். நம்ம இந்த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேட்டர்னை எங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ ஐ ஆம் கோயிங் டு பை அ நியூ ஃபோன், நான் ஒரு புது ஃபோன் வாங்க போகிறேன். ஏன் ஐ வில் பை அ நியூ ஃபோன், நான் ஒரு புது ஃபோன் வாங்குவேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னுக்கும் உள்ள ஐ வில் அப்படிங்க இந்த பேட்டர்னுக்கும் ஐ ஆம் கோயிங் டுங்கிற பேட்டர்னுக்கும் இல்லை என்ன வித்தியாசம். இப்படி கம்பேரேட்டிவாக ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த யூசேஜ் பேஸ்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். அப்போ ஐ ஆம் கோயிங் டு, ஐ வாண்ட் டு, ஐ ஆம் யூஸ்டு டு, அந்த மாதிரி பேட்டர்ன்களை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வித் தமிழ் மீனிங். அடுத்து 5 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தமிழ் மீனிங் கூட. அதாவது இப்போ ஐ ஆம் கோயிங் டு பை அ நியூ ஃபோன் அப்படின்னா இதோட தமிழ் மீனிங்கும் நான் எழுதுவேன். நான் ஒரு புது ஃபோன் வாங்க போகிறேன், நான் ஒரு புதிய ஃபோன் வாங்க போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், கோயிங் டு வந்தால் வாங்க போய் கொண்டிருக்கிறேன்னு தானே வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம பேச்சு தமிழில் வாங்க போய் கொண்டிருக்கிறேங்கிறது வேறு இடத்துல பயன்படுத்துவோம், வாங்க போகிறேங்கிறத வேறு இடத்துல பயன்படுத்துவோம். வாங்க போய் கொண்டிருக்கிறேங்கிறத நம்ம இப்போதைக்கு நம்ம போய்கிட்டு இருந்தால் பயன்படுத்துவோம், வாங்க போகிறேங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருந்தால் பயன்படுத்துவோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் வந்து அந்த பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லுவேன். அப்போ 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை எழுதி அதுக்கான தமிழ் மீனிங் எழுதுவேன். அப்போ தான் வந்து நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம ஒரு பேட்டர்னில் பார்ப்போம். அந்த 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன தான் ஒரே பேட்டர்னை யூஸ் பண்ணாலும் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மீனிங் வித்தியாசப்படும். அப்போ அந்த பேட்டர்னை எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது தான் இன்னும் கிளியர் கட்டாக நமக்கு புரிய வரும். அதுக்கடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க 1 ப்ராக்டிஸ் சென்டென்ஸ். 1 ப்ராக்டிஸ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதோட தமிழ் மீனிங் மட்டும் எழுதுவேன். அதாவது தமிழில் எழுதுவேன். நீங்கள் அதை வந்து ஆங்கிலத்தில் கமெண்ட் செக்ஷனில் அந்த தமிழ் வாக்கியத்துக்கான ஆங்கில வாக்கியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும். ஓகே, நான் வந்து நாளைக்கு அவனை பார்க்க போகிறேன். நான் நாளைக்கு அவனை பார்க்க போகிறேன், அவனை பார்க்க போகிறேன். ஓகே, பார்க்க போகிறேன். அப்போ இதை எப்படி எழுதுறது? அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஐ ஆம் கோயிங் டு மீட் ஹிம் டுமாரோ. மீட் ஹிம், விசிட் ஹிம் என்னன்னா சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த ஆன்சர் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் இருக்கும் அதுக்காக. ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியும் போது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளியர் கட்டாக தெரியும் போது தான் நமக்கு அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும்.
நமக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிகிற பட்சத்தில் ஈஸியாக நம்ம எந்த ஒரு சென்டென்ஸையும் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் மொத்தம் 3 விதம் வரப்போகுது. AGTM கிராமர் கிளாஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 106 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 190 கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் 300 கிளாஸ் வரும். இது வந்து ASC மெம்பர்ஷிப்புக்கு தான், ASC மெம்பருக்கு. அதுக்கடுத்து 10,000 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதுவும் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன கிளாஸ் எடுக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதில் வந்து 2 தான் முடிச்சிருக்கேன். இன்னும் வந்து இதில் வந்து ஒரு 100 வீடியோஸ், அதாவது 100 கிளாஸ் இருக்குது. அடுத்து 1000 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எல்லாருக்கும். இதுவும் 1000 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நான் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லுவேன். அதுலேயே உங்களுக்கு ஒரு கிராமர் பாயிண்ட்டும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதில். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது லைட்டாக கிராமரும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஃபுல்லாக நமக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா AGTM கிராமர் கிளாஸ் தான். ஓகே, AGTM இங்கிலீஷ் கிளாஸ், சரி கிராமர் கிளாஸ், AGTM இங்கிலீஷ் கிளாஸ், AGTM இங்கிலீஷ் கிளாஸ் 1000 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வீடியோ வரும். வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க வீடியோஸ் ஓகே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இப்போ நான் வந்து இது கொஞ்சம் முடிக்கணும், இது முடிக்கணும். இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக இன்னும் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சின்ன வீடியோவை முடிச்சு விட்ருவோம் இப்போ அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சாதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிற பட்சத்தில் நம்ம ஃப்ளூயன்சி கிளாஸில் இந்த இப்போ ஏன் வந்து 2 by தான் வருது, 2 பாட்லாம் ஏன் போட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராமர் கிளாஸ் எடுக்கும்போது தெரிய வரும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்னும் ஏற்கனவே இதை பார்த்தது தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிய வரும். ஏன்னா ஆங்கிலங்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்க ஒரு ரவுண்டு மாதிரி, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து வேர்ட்ஸ் படிக்கிறதா, இல்லை கிராமர் படிக்கிறதா, இல்லை வந்து நிறையா படம் பார்க்குறதா, அல்லது நிறையா புத்தகம் படிக்கிறதா, இந்த மாதிரி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கிறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது அது வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே வேணால் முடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் முடிக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்தோம்னா அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்படி பட்சத்தில் முடிச்சிட முடியும். நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு குழப்பத்திலே இருந்தோம்னா எங்கேயுமே நம்ம அதை முடிக்க முடியாது. அதனால எல்லாமே நமக்கு தேவை. அப்போ தான் ஆங்கிலம் பேச முடியும். கிராமரும் தேவை, நமக்கு ஒக்காப்புலரி அதாவது வேர்ட்ஸோட மீனிங் கிளியர் கட்டாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை நம்ம தைரியமாக உள்ள சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியும் போது இந்த கிராமரும் இந்த வேர்ட்ஸும் இந்த பேட்டர்னில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி தெரியும் போது நமக்கு இன்னும் ஆங்கிலம் ஈஸியாக வரும். அதுக்காக தான். ஓகே, ஸோ அடுத்து இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் கிளாஸில் உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.